எங்க போற? எங்க போறேன்னு உங்ககிட்ட தான் கேட்டேன். எங்க போற? இவளுக்கு காது கேக்குதா இல்லையா? காது அடைச்சிருச்சா? ஹலோ ஹலோ, என்ன உன் பிரச்சனை? உன் காது நல்லா தானே கேக்குது. உன்கிட்ட எத்தனை தடவை கேக்குறது நீ எங்க போறேன்னு? எங்க போற? சொல்ல முடியாது, என்ன பண்ணுவ? சொல்லலைன்னா நீ எங்கேயும் போக முடியாது. எங்க போறேன்னு சொல்லிட்டு தான் போணுமா? ஆமா, சொல்லிட்டு தான் போனோம். உன்னாலதான் இங்க போலீஸ் வந்துட்டு போயிருக்கு. இன்னும் ஆர்மி வேற வரணும்னு பாக்குறியா? பேசிக்கிட்டு இருக்கல, நில்லுடி. சொல்லிட்டு போடி. என்ன சொல்லும்? நேத்து பீரோக்கு கீழே என்னத்த மறைச்சு வச்சிருந்த? ஒளிச்சு வச்சிருந்தன்னு கேட்டேன். மறைச்சு வச்சனா? பீரோ கடியிலையா? உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லுடி. என்னடி சொல்லணும்? உன்ன தேவையில்லாம என்கிட்ட விளையாடாத. அப்பா கிட்ட மட்டும் சொன்ன அவ்வளவுதான். என்னடி கை நீட்டி பேசுற? நீ கேட்டா நான் மட்டும் இல்ல, வேற யாரும் பதில் சொல்லவே மாட்டாங்கடி. எனக்கு வேற யாரும் பதில் சொல்லணும்னு அவசியம் அப்படியா? நீ எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும். முடியாதுன்னு சொல்றல, உன்கிட்ட எதுக்குடி சொல்லணும்? சொல்லிதாண்டி கேவிக்கிறே. வச்சா என்னடி பண்ணுவ? கைய உடைச்சிருவேன்டி. யார் கைய யார் உடைக்கிறான்னு வம்புக்கு வராத. எனக்கு கோவம் வந்தா நான் நானா இருக்க மாட்டேன்டி. என்னது? நீயா இருக்க மாட்டியா? நீ அடிக்கிற வரைக்கும் என் கை பூ பறிக்கும். வேணாண்டி, கூட பேசாத. யாரு கிட்டடி கை நீட்டி பேசுற? நீ மட்டும் என் மேல கை வச்சு பேசுற? பொண்ணு நான் பேசுவேன். ஓஹோ, வாடி. வேணாண்டி, சொன்னா கேளு. நான் பாத்து ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட வம்புக்கு வராம போயிடு. பேசிட்டே இருக்கற. கொன்னுடுவேன்டி. அடி அடி பாக்க. பாப்பா, சாரி பாப்பா, சாரி பாப்பா, சாரி. அடிக்கிறது அடிச்சிட்டு சாரி வர கேக்குறியா? பாப்பா, நான் இவள தான் அடிக்க போறேன். இல்ல பாப்பா, இவ உங்கள தான் அடிக்க ட்ரை பண்ணிருக்கா. இவள துரத்தி விடுங்க பாப்பா, துரத்தி விடுங்க. வெள்ள போடி. நீ போடி. என்னடி பண்ணுவ? போடி. போடி சொல்றல. கொன்னுடுவேன்டி. நிறுத்துங்க. தலையில அடிபட்டது யாருக்கு? எனக்கா இல்ல உனக்கா? உங்களுக்கு தான். எனக்கு தானே. இந்த வீடு யாருது? என்னோடதா இல்ல உன்னோடதா? இல்ல உங்களோடது. என்னோட தானே. அப்புறம் எதுக்கு நீ சொல்றத நான் கேட்கணும்? இல்ல, இந்த வீட்ல உங்களுக்கு அப்புறம் நான் தானே. என்ன? இவ எதுக்கு பாப்பா சிரிக்கிறா? எதுக்கு சிரிச்ச? நான் அவளை பார்த்து தான் சிரிச்சேன் பாப்பா. போய் சொல்ற பாப்பா. மாட்டனல்ல. இருடி, உனக்கு இருக்கு. வர வச்சுக்கிறேன். எங்க அவ? உன் கூட இன்னொருத்தி இருப்பாளே, எங்கன்னு சொல்லு. மாலுவாது கூழாது. எங்க அவ? அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு போயிட்டா. அடுத்த மாசம் பாப்பாவுக்கு கரெக்டா வாடகை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களோட சின்சியாரிட்டிக்கே நான் தலை வணங்குறேன். அது சரி, நீ எதுவும் வேலைக்கு போல? ஐயோ, அது நான் வேலை தேடிதான் கிளம்பிட்டு இருந்தேன். நீங்க இங்க வந்த சமயத்துல இங்க பாரு. நீங்க இங்க வரும்போது என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தானே சொன்னீங்க. அவ என்ன வேலைக்கு போறான்னு சொல்றா. அப்ப இங்க யார் படிக்கிறா? நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனா சொந்த கால்ல நிக்கணும்ல, அதனாலதான் படிச்சுக்கிட்டே சொந்த கால்ல. அப்போ நீங்க சொந்த கால்ல நிக்கிறீங்க. சிரிப்பு நல்லா இல்ல? அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீ தாராளமா வேலை பார்க்க போலாம். அதால எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஆனா எனக்கு வேலை ஆகணும். இல்ல, எனக்கு புரியல. ஏதாவது கேஸ் வாங்கிட்டு எங்களை இழுத்து கொண்டால விடுவீங்க? நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம். அப்புறம் உங்க அப்பா அம்மாவோட போன் நம்பர் என்கிட்ட கொடு. ஏன் யோசிக்கிற? அவங்க போன் யூஸ் பண்றது இல்ல. OMG, இந்த 2025ல போன் யூஸ் பண்ணாம இருக்கிறது யாரு பாப்பா? அதானே. இவ நல்லா போய் சொல்றா பாப்பா. அவ சொல்றது சரிதானே. நான் இத பத்தி அவங்க கிட்ட நிறைய தடவை கேட்டுட்டேன். ஆனா யூஸ் பண்ண பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இங்க ஏதாவது பிரச்சனையை உண்டாக்குனீங்கன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி நான் பேச முடியும்? நீ போன் நம்பர் இல்லன்னு சொன்னா அது எப்படி? கேளுங்க. அட்ரஸ் தரேன், லெட்டர் எழுதி போடுங்க. லெட்டர்? போஸ்ட்? அதேதான். சோ நைஸ். சரி, அட்ரஸ் சொல்லு. தோட்டக்கார வீடு, கயல்வெளி ரோடு, பாலம் முறிஞ்சு கிடக்குற குண்டுப்பட்டி மேடு. இது என்ன அட்ரஸ்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல பழைய காலத்து முறைன்னு, அதே மாதிரி இது பழைய காலத்து அட்ரஸ். அவ்வளவுதான். அந்த அட்ரஸ் அனுப்புனா போதும், அவங்களுக்கு கிடைச்சிரும்.
சரி பாப்பா, நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிரு. என்னடி சுத்தம் சொன்ன? பண்ணுன்னு சொன்னேன். அடிச்சு விடுறா பாப்பா, பயங்கரமா அடிச்சு விடுறா. அப்ப அவ சொன்ன அட்ரஸ்க்கு அனுப்புனா போதும்ல. போதும் போதும், உடனே கிடைச்சிடும். அட பாப்பா, போய் சொல்லிட்டு போறா, அது ஃபேக் அட்ரஸ். அது உனக்கு எப்படி தெரியும்? பாப்பா, இந்த உலகத்துல இல்லாத ஒரு அட்ரஸ சொல்லிட்டு போறா, அது கூட உங்க மரமண்டைக்கு ஏறலையா? கயல்விழி ரோடா. எங்க இருக்கு அந்த அட்ரஸ்? ஓஹோ, அப்படின்னா அவளுக்கு நாம ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். அவளை வெளியில அனுப்பிடலாம்ல? நான் அத சொல்லல, அது இல்ல. இப்ப என்கிட்ட ஒரு அட்ரஸ் சொன்னால, அந்த அட்ரஸ்க்கு நான் ஒரு லெட்டர் போடுறேன். அத அவங்க படிச்சிட்டு மறுபடியும் அனுப்பும் போது அதுல அவங்க ஒரிஜினல் அட்ரஸ் எப்படி எழுதிதானே ஆகணும். யார் எழுதுவாங்க? அவ பேரண்ட் கிட்ட இருந்து. கரெக்ட் கரெக்ட். சரிதான். ஓகே, நான் போய் லெட்டர் எழுதிட்டு வந்துறேன். அடி முட்டாளா இருக்கீங்களே பாப்பா. அவ பிளான தெரிஞ்சுக்காத கூமுட்ட மாதிரி பேசுறீங்க. ஓ, ஹலோ. இது யார் அனுப்பி வச்சது? பாப்பா, புரிஞ்சது. இது காம்ப்ரமைஸ் தான். ஆனா வாடகையில காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஓகே. அட, கடைசியில என்கிட்டயுமா பாப்பா? இதுதான் அவ சொன்ன இடம்னு நினைக்கிறேன். கடவுளே, இந்த வேலையாவது கிடைச்சிடணும். 10 பைசா கையில இல்ல. பைத்தியம் பிடிக்குது. ஐயோ கடவுளே, மழை பெஞ்சு வண்டி எல்லாம் ஃப்ரீயா கழுவி கொடுத்துறாதப்பா. இந்த உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைங்க நடக்குது, அதுவும் சுத்தி சுத்தி. அதெல்லாம் போய் சரி பண்ணுப்பா. இந்த வண்டியை சுத்தம் பண்றத நான் பாத்துக்கிறேன்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நீங்களா? நீயா? நீ என்ன இங்க? அதே, நான் ஒரு வேலை தேடி வந்தேனே. உன்னாலதான் நான் அந்த வேலையை விட்டு இந்த ஊருக்கே வந்தேன். நீ இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? முதல்ல இடத்த காலி பண்ணுமா. பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசாதீங்கன்னு. எனக்கு ஹெல்ப் பண்ண உங்களை விட்டு வேற யாரும் இல்லன்னு ப்ளீஸ்னே. இது என்ன பெரிய கம்பெனி நினைச்சியா? கார் வாஷ் பண்ற இடம். உனக்குலாம் இங்க வேலை இல்ல. நான் சர்டிபிகேட்லாம் கொண்டு வந்திருக்கேனே. சர்டிபிகேட்ட பார்த்து கொடுக்கற வேலையா இது? இது என்ன ஐடி கம்பெனியா? உனக்கு சரியான வேலை இங்க கிடையாதுமா. ஐயோ, அந்த மாதிரி சொல்லாதீங்கண்ணே. நான் எல்லா வேலையும் செய்வேன், ரொம்ப நல்லாவே செய்வேன். ப்ளீஸ்ண்ணே, வேலை கொடுங்கண்ணே. ஓடடா, அந்த கன்சல்டன்சி காரன அப்புறம் வச்சுக்கிறேன். அந்த பெங்காலி பையன் வர்றதுக்கு என்ன எவ்வளவு அப்படி நேரமா? பேசுறீங்க? தமிழர்களுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேலை இல்லாம சாப்பாடு இல்லாம என்ன மாதிரி தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்கள பத்தி யோசிக்கலாம்ல. ப்ளீஸ்ண்ணே, எனக்கு வேலை கொடுங்கண்ணே. பஞ்ச் டைலாக் பேசுனல, இந்த தண்ணி குடி. இங்க பாரு, இது வண்டி எல்லாம் கழுவுற இடம். உன்னை வச்சு என்ன வேலை வாங்குறது? வண்டியை தானே கழுவணும். நான் ஒரு விஷயம் சொல்லவா? வீட்ல அப்பாவோட ஸ்கூட்டர் கழுவேன், பாத்திரம் கழுவேன், ஏன் வீட்டை கூட சும்மா பளபளன்னு கழுவுவேனே. அதனால இந்த வேலையை பார்க்க முடியும். ப்ளீஸ் தான் வேலை கொடுங்கண்ணே, ப்ளீஸ். ஆனா இந்த வேலை பாக்குறவங்களுக்கு நான் வெறும் 1000 ரூபாய் தான் தருவேன், புரியுதா? 1000 ரூபாயா? போதும், எனக்கு அது போதுண்ணே. வண்டி எங்க இருக்கு? எங்க கழுவணும்? எங்க கழுவணும்? அது அங்க பின்னாடி இருக்கு. நல்லா நான் கழுவல. பளிச்சுன்னு கழுவுவேனே. சரி, அப்ப போ. அண்ணே, இந்த பேக் கொஞ்சம் பாத்துக்கோங்களேன். ஒண்ணும் இல்ல, ஆனா பத்திரமா வச்சுக்கோங்க. போய் வேலையை பாரு, போ. வாயெல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா வேலை தான் எப்படி இருக்கும் தெரியல. நல்லா தூங்கி 2 நாள் ஆயிடுச்சு. இங்க பாரு, நீ பகல தூங்குறத குறைச்சிட்டுனா ராத்திரி நல்லா தூங்கலாம். இது அதனால இல்ல. அது இல்லன்னா வேற என்ன? சும்மா இரு. மனுஷன் சீரியஸா பேசும்போது காமெடி பண்ணிக்கிட்டு. சீரியஸா? இப்ப நீ சீரியஸ் ஆறதுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது திருட வந்துட்டானா என்ன? ஆமா, திருடன் கிடையாது, திருடி. நீதான் மாடியில குடி வச்சிருக்கே 2 திருடிங்கள. அவளுங்களாலதான் என் தூக்கமே போயிருச்சு. திருடிங்களா? பாவம், 2 பொண்ணுங்களும் கள்ளங்கவடமே இல்லாத அக்மா தங்கமான நல்ல பொண்ணுங்க. யாரு அவளுங்களா? அவளுங்க பயங்கரமான திருடிங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஆள் சொன்னது ஞாபகம் இல்ல? மறந்துட்டியே என்ன? அவர் சும்மா சொன்னாருப்பா. என்னத்த சும்மா சொன்னாரு? இதுக்கப்புறமா அவளுங்களை வச்சிருந்தா நம்மளுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். எப்படியாவது அவளுங்களை இங்க இருந்து துரத்தி ஆகணும். இல்லனா பெரிய பிரச்சனை நம்மள வந்து சேரும். மறுபடியும் போலீஸ்காரங்க இங்க வந்து நம்மள வறுப்பாங்க. நம்மளையும் கூட்டு கலவணி ஆக்கிடுவாங்க. சேனல்லையும் பேப்பர்லயும் பெரிய போட்டோவா எடுத்து போட்டுருவாங்க. ஓ காட், அப்படியெல்லாம் நடக்குமா? நிச்சயமா நடக்கும். அதனாலதான் சொல்றேன், அவளுங்களை எப்படியாவது இங்க இருந்து துரத்தியே ஆகணும்.
அவங்கள இங்க இருந்து துரத்துனா அவங்க எங்க போவாங்க பாவம்? ஐய, அவங்கள இந்த ஊர்ல இருந்து துரத்தணும்னு நான் சொல்லல. எப்படியாவது இந்த வீட்ல இருந்து துரத்துனா போதும். நம்ம சொன்னா மட்டும் போயிடுவாங்களா என்ன? இல்ல இல்ல. ஆ, நாம சொன்னா போக மாட்டாங்க. ஆ, ஆனா சொல்ல வேண்டியவங்க சொன்னா நிச்சயமா போவாங்க. ஆனா அத பப்பன் சொல்லணும்ல. பப்பாவோட வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். ம், அதுக்கு ஒரு வழி இருக்கு. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ரீத்து நெயில் கட் பண்றா பாப்பா. வெரி குட். அந்த நெயில் கட்டர் எங்க கொடு. என் பாருக்கு நெயில் கட் பண்ணணும். கொஞ்ச நாளாவே அவன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான், நெயில் கட் பண்ணி விடுங்க, நெயில் கட் பண்ணி விடுங்க. அத கொடு. தேங்க்யூ. அவங்களை இங்க இருந்து வெளியே துரத்துறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ண போறேன். இங்க பாரு, பிளான நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீ என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும் ரீத்து. இருக்கேன். ஆனா கொஞ்ச நாள் தான் என்னால உன் கூட இருக்க முடியும். எதுக்கு? நான் என் வீட்டுக்கு போகணும். பிளானே இன்னும் ரெடி ஆகல, அதுக்குள்ள அபசகனமா பேசிக்கிட்டு. செல்ஃபிஷ். யாரும் தேவையில்லை. நீ உன் வேலைய பாரு, நானே தனியா பிளான் பண்ணிக்கிறேன். உன் ஹெல்ப் தேவையில்லை. அண்ணே, 2 பைக்கையும் 4 காரையும் கழுவிட்டேனே. இவ்ளோ வேகமாவா? நான் தான் சொன்னேன்ல, நான் நல்லா வேலை செய்வேன்னு. நல்லா பளிச்சுன்னு கழுவிட்டேன். இந்த மாதிரி சுறுசுறுப்பான ஆளை நான் இப்பதான் பாக்குறேன். யூ ஆர் ரியலி அமேசிங். நன்றிண்ணே. கீப் இட் அப். அண்ணே, காசுண்ணே. இதோ நான் சொன்ன மாதிரி 1000 ரூபாய். ஓகேவா? நாளைக்கு காலையில வரேன்னே. ஓகே ஓகே ஓகே. பேக். சரிண்ணே, நாளைக்கு வரேன். சரி வாமா. அண்ணா, இங்க விஜய் சார் வீடு எங்க இருக்கு? எந்த விஜய்? சினிமால நடிப்பாரே அந்த விஜய். அவர்கிட்ட வேலை கேட்க தான் நான் போறேன். அவர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு விஜய் வீட்ல எதுவும் தெரியாது, போடா. அஜித் சார் ஃபேனா? பஜாஜ் ஃபேனும் இல்ல, உஷா ஃபேனும் இல்ல, போடா. அது சூப்பர் கேர்ள் தானே? சூப்பர் கேர்ள். சூப்பர் கேர்ளா? ஆமாமா, அந்த பொண்ணுதான். யாரா அவன் காலையிலேயே? ஹலோ, பை பாப்ஸ். நில்லு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பாப்ஸ்? பாப்பு கிட்ட எனக்கு ஆ. ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்? கேளுங்க. பாப்பு இங்க தங்க வந்து 7-8 மாசம் இருக்கும்ல? ஓ, அவ்வளவு நாள் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு ஆயிடுச்சு. இருக்கலாம் இருக்கலாம். பாப்பு இன்னிய வரைக்கும் ம்ஹும். என்ன வேலை செய்யறேன்னு சொன்னதே இல்ல. அதாவது இங்க தங்கி இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் என்னென்ன வேலை செய்யறேன்னு என்கிட்ட கரெக்டா சொல்லிட்டாங்க. நான் உன்கிட்ட என்ன வேலை பாக்குறேன்னு பல தடவை கேட்டுட்டேன். ஆனா நீ கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரியே அப்படியே தப்பிச்சு போயிடுற. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் வரல. இன்னைக்கு உனக்கு என்ன ஆனாலும் நீ என்ன வேலை செய்யறன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போற. என்னாச்சு? ஒரு நிமிஷம். மூச்சு பிடிக்கிற விக்கல் வந்துட்டே இருக்கு. நல்லா புடி, நல்லா புடிச்சுக்கோ. புடி. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சொல்லு, என்ன வேலை பாக்க? நான் நிறைய வேலை பாக்குறேன் பாப்ஸ். நான் வந்து அது இன்டீரியர் டிசைனிங். ஓ, அதான். இந்த மாதிரி கட்டடத்தோட Yeah. இன்டீரியர் நல்ல வேலைதான், நல்ல சம்பளம் கிடைக்கும். ஆனா நீ இங்க இருந்து வெளியில போற டைம் எல்லாம் ராத்திரி மட்டும்தான். எங்க இன்டீரியர் வேலைய நைட்டு செய்ய சொல்லுவாங்க? அது வந்து பாப்ஸ், அது கூடவே நான் மாடலிங்கும் பண்றேன்ல. ரேம் ஷோ பண்ணிட்டு வரும்போது லேட் ஆயிடும். அதுதான் உண்மை. என்னோட ஷோஸ் ஒன்னும் பாப்ஸ் பார்த்தது இல்லையா? மாடலிங் போட்டோஸ் அதுல நிறைய பாத்துருக்கேன். அத பார்த்துமா என் மேல நம்பிக்கை வரல? அந்த பொண்ணுங்க ஏதாவது என்ன பத்தி சொன்னாங்களா பாப்ஸ்? அதனாலதான் என்கிட்ட இப்படி கேள்வி கேக்குறீங்களா? மத்தவங்க பேச்ச கேட்டு கேள்வி கேக்குறவன் நான் இல்ல. ஏன்னா எனக்கு சுய புத்தி இருக்கு. அப்புறம் என்கிட்ட யாராவது பொய் சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, அப்படி கன் எடுத்து நெத்தி பொட்டில வச்சு சுட்டுடுவேன்.
இப்ப புரிஞ்சுதுல? புரிஞ்சுது. உங்களுக்கு அதுக்கெல்லாம் அவசியம் வராது. பாப்ஸ், நான் அந்த அளவுக்குலாம் நடந்துக்க மாட்டேன். என்ன ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கீங்க? சரி இந்த புடி. ஒரு நிமிஷம் கை நீட்டுங்க. எதுக்கு? நீட்டுங்க. இந்தாங்க பாப்பா. ஐயோ, 500 ரூபாய். இது எது? எனக்கு இன்னைக்கு சம்பளம் கிடைச்சது. 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அதுல 500 ரூபாய்க்கு எனக்கு தேவையான சாமான்ல வாங்கிக்கிட்டேன். மிச்சம் 500 ரூபாயை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு வேண்டாமா. நீ சம்பாரிச்ச பணம் உன் கையில தாமா இருக்கணும். என்கிட்ட எதுக்கு ஐயோ கொடுக்குற? பாப்பா, நீ இத வச்சுக்கோங்க. நீ வச்சு. நீங்க முதல்ல இத புடிங்களேன். ப்ளீஸ், எனக்காக இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கோங்க. வாடகை இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறேன். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாப்பா, முதல் தடவையா நீதான் எனக்கு அட்வான்ஸா வாடகை கொடுத்திருக்க. வேற யாரும் கொடுத்தது இல்ல. இவ்வளவு பார்த்து கத்துக்கோ. இந்த மாதிரி தான் இருக்கணும். பாப்பா அழாதீங்க பாப்பா. இதுக்கு பின்னாடி என்ன பிளான் இருக்கோ? பாப்பா, இனிமே எல்லா மாசமும் கரெக்டா நான் சீக்கிரமா வாடகை கொடுத்துருவேன். அப்படியா? நல்ல மனசுமா உனக்கு. அப்படியே கொன்றுவேன். யாரும் பெல் அடிக்கிறாங்க. என்னமா நடிக்கிற பாப்பா பாரு. போய் பார்த்துட்டு வர. போய் பார்த்துட்டு வாங்க. பாவம் பாப்பா. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஓவரா பேசுற. சம்பாதிக்கிறதுக்கு திமிரா உனக்கு? பாப்பா, யார் நீங்க? என்ன வேணும்? லட்சுங்கிற பொண்ணு இங்க தானே தங்கியிருக்கா? ஆமா, இங்கதான் தங்கி இருக்காங்க. ஏன் கேக்குறீங்க? முதல்ல அந்த பொண்ணை வெளியில வர சொல்லுங்க. அம்மா லட்சு, இங்க வா. வந்துட்டேன் பாப்பா. உன்னை பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. அண்ணே, என்னடா இங்க? பாப்பா, இவரு கம்பெனில தான் நான் வேலை செய்யறேன் பாப்பா. அப்படியா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்க வணக்கமா வேண்டாம், உங்க உபசரிப்பா வேண்டாம். அவ பண்ண வேலைக்கு நஷ்டம் எடுக்கிட்டு தான் வந்திருக்கேன். நஷ்டம் இவ என்ன பண்ணான்னு தெரியுமா? பண்ண? சர்வீஸுக்காக வந்த எல்லா வண்டியோட பெட்ரோல் டேங்க்லயும் தண்ணி நிரப்பி வச்சிருக்கா. இதனால எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? நீலாம் இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டேன்னு அப்பவே சொன்னல. இப்படித்தான் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். மரியாதையா என்னோட காசை எடுத்து வை. ஐயோ, காசு செலவு பண்ணிட்டேனா? நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. என் காசு இப்ப வந்தாகணும். புரியுதா? இல்லனா உன்ன. பாப்பா, அந்த காசை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எந்த காசு? அட எடுத்து குடியா. எடுத்து கூட சொன்னா கையிலேயே வச்சிருக்க. போய் கொண்டு வாயா. பிரச்சனை பண்ண நின்னுட்டே இருக்க. வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்தேன்ல அந்த பணம். 500. யோ, கொடுத்து தொலையா. கொடுத்துருங்க. குடு. இது என்ன 500 ரூபா தான் இருக்கு. பாக்கி என்ன பத்தி தெரியும்ல. பாப்பா, ஒரு 500 ரூபாய் இருந்தா கொடுக்குறீங்களா? ம், கடனா கொடுத்தா போதும். ம். சீக்கிரம். கூகுள் பே இருக்கா? இதுக்கப்புறம் நீ என் கடை பக்கம் வந்துடாத. அப்படின்னா நாளைக்கு வர வேண்டாமா? மறுபடியுமா உன்ன? ஏமாத்துக்காரன். பாத்தீங்கல்ல, இதுக்கு தானே இவ்வளவு பேச்சு பேசுனீங்க? பாப்ஸுக்கு இப்போ லாபமா நஷ்டமா? ஒழுங்கு மரியாதை என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துடணும். புரிஞ்சுதா? கொடுத்துருவா. எதுக்கு என்ன எட்டி வச்ச? நில்லடி. ஏய், பூஞ்ச். இதுக்கப்புறம் இதுல பீய தூக்கிட்டு எம்மு தான் போடணும்.